வாழ்வாதாரத்திற்காக முன்னாள் சென்னை சூப்பர் கிங்ஸ் வீரர் பஸ் டிரைவராக மாறிய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. ஐபிஎல் தொடரனை பொறுத்தவரை ரசிகர்களின் ஃபேவரட் அணியாக சிஎஸ்கே உள்ளது. தோனியின் தலைமையின் கீழ் 5 முறை கோப்பை வென்ற அணி, பிராண்ட் வேல்யூ அதிகம் இருக்கும் அணி என்று சென்னைக்கு ஏகப்பட்ட பெருமைகள் இருக்கின்றன. இதனால் இளம் வீரர்கள் தொடங்கி மூத்த வீரர்கள் வரை சென்னை சூப்பர் கிங்ஸ் விளையாடுவதை பெருமையாக கருதுகின்றனர். இந்நிலையில் அந்த அணியின் முன்னாள் வீரர் பிழைப்புக்காக பஸ் டிரைவராக மாறிய சம்பவம் கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. இலங்கை சேர்ந்த சூரஜ் ரந்தீவ் தான் அந்த வீரர். 2009ஆம் ஆண்டு வலதுகை சுழற்பந்து வீச்சாளராக சூரஜின் சர்வதேச கிரிக்கெட் பயணம் தொடங்கியது. இந்தியாவுக்கு எதிரான போட்டியில் அறிமுகமானார். T20 ஒருநாள் போட்டி மற்றும் டெஸ்ட் கிரிக்கெட்டில் மொத்தமாக 85 விக்கெட்டுகளை கைப்பற்றி இருக்கிறார். இந்திய அணி கோப்பை வென்ற 2011ஆம் ஆண்டு உலக கோப்பை தொடரில் இலங்கை அணியின் 15 பேர் குழுவில் சூரஜும் இடம்பெற்றிருந்தார். சர்வதேச கிரிக்கெட்டிலிருந்து ஓய்வு பெற்ற இவரை 36,80,000 ரூபாய்க்கு சிஎஸ்கே ஏலத்தில் எடுத்தது. 2011 மற்றும் 2012ஆம் ஆண்டுகளில் சென்னைக்காக விளையாடினார். அதற்கு பின்னர் சூரஜ் ஐபிஎல் போட்டியில் இடம்பெறவில்லை. சொந்த நாடான இலங்கையில் இருந்து ஆஸ்திரேலியாவிற்கு குடிபெயர்ந்த இவர் அங்கு சிறிது காலம் தற்காலிக நெட் பவுலராக பணியாற்றினார். மாவட்ட அளவில் நடைபெற்ற சில கிரிக்கெட் போட்டிகளில் பங்கேற்ற பின்னர் மொத்தமாக கிரிக்கெட்டில் இருந்து விலகி தற்போது பஸ் டிரைவராக பணிபுரிந்து வருகிறார். சிந்தக ஜெயசிங்க என்ற முன்னாள் இலங்கை கிரிக்கெட் வீரருடன் இணைந்து டிரான்ஸ்தேவ் என்னும் போக்குவரத்து நிறுவனத்தில் பணிபுரிந்து வருகிறார். இந்த நிறுவனம் ஆஸ்திரேலியாவின் மெல்போர்ன் நகரில் அமைந்துள்ளது. சுமார் 1200 பேர் வரை இதில் பணியாற்றி வருகின்றனர். சூரஜ் பேருந்து ஓட்டும் புகைப்படங்கள் தற்போது இணையத்தில் வேகமாக பரவி வருகிறது. இதை பார்த்த ரசிகர்கள், ஒரு முன்னாள் கிரிக்கெட் வீரருக்கே இந்த நிலைமையா, காலம்தான் எத்தனை கொடுமையானது என்று தங்களது கருத்துக்களை வருத்தத்துடன் பகிர்ந்து வருகின்றனர்.